வணக்கம். என்னுடைய பேர் சபிதா. நான் தோழி திருநங்கைகள் அமைப்புடைய மேலாளராக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆர்பிஎஃப்பும் ஜிஆர்பியும் இணைஞ்சு திருநங்கைகளுக்கான ஒரு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துனாங்க. இதில் திருநங்கைகள் நிறைய பேர் ரயில்வேகளில் யாசகம் கேட்கும் தொழிலை செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தையும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு முகாமை இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்களும் சில வேலைவாய்ப்புகளுக்காக நிறைய கம்பெனிலேருந்து இங்கே ஹவுஸ் கீப்பிங்காக கொண்டு வந்தாங்க. அவங்களும் பேசினாங்க. நம்ம திருநங்கைகளும் நிறைய சஜஷன் கொடுத்துருந்தாங்க. அதன்படி திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு நாங்கள் என்ன மாதிரியான தொழில்கள், ஏன்னா இவங்களுக்கு நிறைய பேர் எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்கிறாங்களா, பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்களா கிடையாது. அதனால் இவங்களுக்கான வேலைகளுக்கு செல்ஃப் எம்ப்ளாயிவாக தொழில் செய்கிறதற்கு என்ன மாதிரியான உதவிகளை இவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத திருநங்கைகள் சார்பாக நாங்களும் சொல்லியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இவங்க வேலைவாய்ப்பு முகாம் நல்லபடியாக நடந்தது. துன்புறுத்தி அடித்து இந்த பெண் எடுத்து கொடுத்து இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கான ஒரு அட்வைஸ் என்ன? அதாவது என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, இது திருநங்கைகள் எல்லா திருநங்கைகளுமே தவறுகள் செய்கிறது கிடையாது. எல்லா ஆண்களும் தவறு செய்கிறது கிடையாது, எல்லா பெண்களும் தவறு செய்கிறது. ஏதாவது ஒரு ஆண்களும் தவறு செய்கிறாங்க, பெண்களும் தவறு செய்கிறாங்க. அதே மாதிரி எல்லா திருநங்கைகளும் நல்லவங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சில திருநங்கைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, இவங்களை சட்டப்படியாக நம்ம தண்டிக்கணும். இவங்க அவங்கள ரிமாண்ட் பண்ணி கண்டிப்பாக அதற்கான தண்டனைகளை கொடுத்தா தான் மீண்டும் இந்த மாதிரியான திருநங்கைகள் இந்த வேலைகளை செய்ய மாட்டாங்க.